கார்த்தி மட்டும் வளைச்சு வளைச்சு அடிக்க. என்னடா இருக்கு கார்த்தி மட்டும் அடிக்க, அப்புறம் அவங்க கையில குத்திக்கலாம். அதனாலதான் நீங்க கார்த்தியும் இருங்க, நானும் ஸ்டேஜும் சொன்னேன். அவனுக்கு கரெக்டா இருக்கு, அந்த டீம் கரெக்டா இருக்கு. அவன் கௌதம் வரலின்னா டீம் கரெக்டா இருக்கு. நானும் ஸ்டேஜும் ஓகேதான். நான் கார்த்தி வச்சு இது யூடியூப்ல வீடியோ போடுற கண்டென்ட் எடுத்துட்டு இருக்கு. இவன் எங்கடா இடையில இடையில வர்ற? கார்த்தி லெஃப்ட்ல இருக்க பாருங்க. கார்த்தி நீங்க இவனை விட்டுருங்க, இவனை அப்புறம் பார்த்துக்கலாம். வா கார்த்தி அடிச்சிட்டானா? அவனோட பண்ணிட்டு ஜேம்ஸ் சார். ஆனா நீ வேற எங்கடா அப்படி அடிக்கவே நான் வரல. அந்த கௌதம் பாரு சிஎஸ் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க, மான மரியாதையில கெட்டுதான் வரவனே. ஆனா ரூம் மேட்ச் எங்கடா விளையாட்டு இருப்பான். அவன் ஆடுறது 6 மாசத்துக்கு மேல ஆச்சு. இப்போ போன வாரம் தான் வந்தான். என்ன பண்ண நானே 6 மாசம் ஆடலினாலும் வந்த அதே பிளேயில இருக்கு. கையெல்லாம் வராதுன்னு சொல்ல முடியாது. நான் எத்தனை மாசம் விளையாடலினாலும் வந்து அதே பிளேயில. அவனதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டான் போல் இருக்கு. கார்த்தி செத்துட்டான். ஓ மை காட். கார்த்தி செத்துட்டானா? இல்ல ரிவைவ் பண்றான். ரிவைவ் பண்ணல. இருங்க கார்த்தி ஃபன் பண்றான். வெடிக்கிச்சுடா. காணாம போயிட்டாடா கார்த்தி. எங்க போனா? ஐயோ பின்னாடி போய் அடிச்சுட்டான். பாட்டுக்குட்டிங்க அப்படின்ட்டு இருப்பான். அது கார்த்தி கார்த்தி கார்த்தி
குத்திட்டு இருக்கு. அடி ஆர்த்தியோட பாண்டு. ஐயோ ஓடுறான், படுக்கிறான், நிற்கிறான், உருள்றான். ஐயோ எல்லாம் சேர்ந்து அடிச்சு போட்டு வந்துருந்தீங்கன்னா ஆயிடுச்சு. இருக்க அவன் பேரச்ச தாங்க முடியாது. ஓ ஜெயிச்சா இப்ப என்ன சிரிச்சு பா தெரியுமா? 2 தடவை மச்சு போட்டேன். பாட்டு குட்டிங்க நானே அடிச்சு போடுவேங்க, இருங்க நானே போய் அடிச்சுட்டு வரேன் அப்படின்பா. இங்க காணாம போயிட்டான். கார்த்தி அடிச்சிட்டிங்களா? அவங்கள்ட்ட போயிட்டேன். பின்னாடி தான் துரத்திட்டு இருந்தேன். இவனுக்கு 2 பேர் வந்துட்டானுங்களா, சரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு இவனுங்களை அடிச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா சரியா மடி விடுது. நான் வெறும் ஒரு ஷாட்டில் அடிக்கிறதுக்கு 2-3 நாளாக 4 நாளாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஒரு 5-6 நாளில் அதுவே வந்துடு. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரேஞ்ச் கேம்ஸ் பப்ஜி இவங்களெல்லாம் ஆப்போசிட்ல விட்டுட்டு இல்லை அப்படியே போட்டோம்னா அவனுக்கு ரொம்ப அழுத்து பிடிக்கிறானுங்க. நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு 4 மூலையில் நின்று அழுத்துறானுங்க. எவனோ ஒருத்தனுக்கு சும்மா ரேண்டமாக கெட்டு விழுந்துருது நம்மள அடிக்கும்போது. கார்த்தி நாக்காயிட்டான். கரெக்டா குளோவா உடைய பேரு குளோவா உதவிச்சுக்காது. குள்ள வந்துடுறான். அதுதான் இவனுக்கு இப்போ 2 பேர் மாறி மாறி அடிக்கிறாங்களா, யாரோ ஒருத்தருக்கு ரேண்டமாக ஹெட் விழுந்துடும். நம்ம ஒரு அடி தான் அடிக்கிறோம், ஆனால் அவங்க 4 அடி 5 அடி 6 அடி அடிக்கிறாங்க. அது கிச்சன்லாம் ஆப்போசிட்டில் விட்டு வச்சுக்கோங்க, உட்பக்கம் எடுத்துட்டு 25 புல்லட் அடிக்குது. எந்த மூலையிலேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியல. சொல்லிட்டு இருந்தா வீடியோ இருக்கு. நீ அடிக்கிறத பார்த்து டார் ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஓ வர வேமா
அவனுக்கு எல்லாம் இப்போ சொல்கிறத கேட்டு குதிச்சு குதிச்சு ட்ரைனிங் எல்லாம் ஆடி ஆடி பழகிட்டானுங்க. குதிச்சு குதிச்சு அடிக்கிறதுக்கு அவனோட பாட்டு காட்சி. அவன் பல டைம் சொல்லிட்டு ஒரு அடி ஏறா ஒரு அடி ஏறான்னா 30 அடி அடிக்கிறான் ஒரு டபுள் ஷாட்டு. சரியான அடி. அவ்வளோதான். அவனை ஐயோ ரிவைவ் பண்ண பார்க்குறான். இந்த மேலே இருக்குதுங்க. போட்டுறேன் 2 பேர்த்துக்கு மாட்டி விழுந்துருச்சு. நான் ஓடிட்டேன் பாரு. அவன் லாங்லேருந்து உட்பக்கரில் அடிக்க பார்ப்பான். போடு. ரிட்டர்ன் வரும்போது வந்துச்சு பாதையாட்டி. அவன் வெறும் 4th லெவல் போட்டு, நீங்களும் 4th லெவல் போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல அதான் அந்த எவல்யூஷன் கண்ணில் அடித்தாதான் நல்லா அடி விழுகுது. அவன் சும்மா தான் அடிக்கிறான். அவன் ஈவோ கண் வச்சிருக்கிறான் தான் அடி விழுகுது. இந்த மாதிரிலாம் நமக்கு விழுகாது. எமௌண்ட் போட்டுருங்க உனக்கு. ஒரு அடியிலே அடிங்க. ஒரு 10 நாள் ஆகும். இவனை கூட ஒரு 100 மேட்ச் போட்டோம்னா பழகிடலாம். அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸுக்கு அடிக்கிற மாதிரி வீடியோ எடுக்கணும். அதுக்கு அவன் மேலேருந்து அடிக்கிறான், இவன் கீழே குதிச்சு அடிக்கிறான். ஒரு அடி அடிச்சுட்டு குளோவால் போடுங்க. நிறைய அடி அடிக்காதீங்க. அடித்தா பரவாயில்ல. அவ்வளோதான். அது ஒரு அடி தான் அடிக்கணும். நீங்கள் 2-3 அடி எடுத்துடுறீங்களா? உடச்சிடுவான். அவனுக்கு அழிச்சு தான் முடிப்பானுங்க. நம்ம ஒரு அடி தான் அடிக்கணும். அது கொஞ்ச நாள் நம்ம அடி வாங்குற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் அடி விழுந்துடும். பழகிடும் கரெக்டாக. ஒரு அடி அடிச்சுட்டு குளோவால் போட்டே இருக்கணும். அப்போ தான் க்ளோஸ் ரேஞ்சில் அடிக்கும்போது கரெக்டாக இருக்குது. கார்த்தி வேறு 32 பல்லு வெளியே தெரியுமா கார்த்திக்கு? அவங்கெல்லாம் பாட்டு குட்டிக்கு டார்காட் அப்படிம்பா. இன்னும் கார்த்தி போட்டு அடிச்சிட்டு இவனுக்கு வேற நீ கதை நடிச்சுக்கிறாருங்க. மூணு பேர் 9 புல்லட் மேல வரும்.
ஏன்டா இடையில இருக்கிறா? காட்டி வேறு அவங்களோட நான் ட்ரைனிங் எடுத்துக்கும் போது குறுக்க வந்து அடிச்சிட்டான். காட்டி மகன் அடிக்கணும். காட்டி வாங்கக்கூடாது, ஒரு மேட்ச் கூட ஒன்று விடக்கூடாது. காட்டி அடி முதல்ல. ஆனா இவன் பின்னாடியே நின்றுக்கிறான். உத்தரம் பாருங்க. அரை குத்தியே கொண்டு போடுவாங்க. முதல்ல இவனை குத்தி கொள்ளு, மண்டையில் குத்தவன். அதான் இவன் பக்கத்துல இருந்து குத்திக்கிட்டே இருக்கிறான். அவன் அங்க லாக்கில் இருந்து அடிச்சுட்டே இருப்பான். கார்த்தி கொண்டுலாம் சரியா? ஃபர்ஸ்ட் வாங்க 2 பேரும் போய் கார்த்தி அடிச்சுட்டு அப்புறம் 7-8 முடிஞ்சு போகுது. கார்த்திக் குளோபால் மட்டும் பார்த்துட்டு ஓடும். என்ன வந்தா அது உட்கார்ந்து எந்திரிச்சா ஹெட் உழுகாது. நல்லாவே குத்துனா இல்ல, கன்ல அடிச்சா ஹெட் உழுகாது. அதெல்லாம் உனக்கு வேற இருக்கு, கையில குத்துனா படுத்துருங்கன்றவனுங்க. எல்லா இதையும் பார்த்துட்டு வந்துட்டு இவளோட சேட்டை குத்தி போட்டாங்க. ஆனா கொஞ்சம் திசை மாறி இருக்கா. முதல்ல ஸ்ட்ரெயிட் ஓடி அவன் அடிச்சு மேட்ச் அடிச்சுங்க, அவன் பக்கத்துல அடிச்சுட்டான். இவனுக்கு வேற இடையில டிஸ்டர்பன்ஸ் மாதிரி இடையில வந்து பூந்துட்டே இருக்கிறானுங்க. அவன் சிரிக்க வேண்டாம், அடுத்த பேர் ஸ்டார்ட் பண்ணிடுவான். இந்த மாதிரி தொடாத இருக்கும். ஏன் அந்த மாதிரி போறேன், இந்த மாதிரி தொடாத. நீங்க முன்னாடி வாங்க, நான் பின்னாடியே நிக்கிறேன், பின்னாடியே வர்றேன்.
கொண்டுட்டான். Triple takedown. அதான் ஈவல 3வது அடி உங்களுக்கு கரெக்டாக விழுந்துருது பாருங்க. 2ல் மிஸ் ஆனால் 3வது அடி அவனுக்கு கரெக்டாக விழுந்துருது. மேட்ச் விடக்கூடாது. நாங்க காமெடி பண்ணி பாருங்களா 7 மேல அடிச்சுல விட்டா சொல்லுவாங்க. உனக்கு பன் பண்ணி திரும்ப சொல்றாங்க 7 மேட்ச். ஆனால் அவன் பாரு அந்த இங்கே குளோவல் போட்டு அங்கே ஓடிட்டான். Double takedown. 3 பேர்த்துக்கு அமௌண்ட் வேற இருக்கு.